ஹலோ மல்டிஸ்கார்ட், வெல்கம் பேக் another வீடியோ. எங்கே போகிறோம்? நான் இப்போ மினி அடம் ஸ்பீக்கு போகிறோம். இந்த இதில் சின்ன இதில் வழங்குது உங்களுக்கு. இப்போ வெஹிக்கிள்லையும் போகலாம் தானே இது? இதில் வெஹிக்கிளில் ஒரு பார்க்கிங் ஒண்டிக்குது. மினி அடம் ஸ்பீக் பார்க்கிங், ஃப்ளைங் கிரவுண்டோட பார்க்கிங் ஒண்டிக்குது. அது வரைக்கும் எங்கள் வெஹிக்கிளில் போகலாம். அதுக்கப்புறம் என்ன மினி அடம் ஸ்பீக்னா நடக்கிறது தான். நடந்தா போகலாம். நடந்து போகிறேன்னா நம்ம ஜாலியாக போயிடலாமே. எவ்வளோ தூரம் நடக்குது? கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ் மாதிரி நடக்கிறேன். மேலே டப்புக்கு போகிறேன். டப்பு நல்லா வியூ பாயிண்ட் ஒண்டிக்குது. அதுதான் மீனாக பார்க்க. சரி, அப்போ நாங்கள் போவோம். போகிற வழியிலும் சில அப்டேட் பண்ணுவோம். ஃபோட்டோகிராஃபர் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? அப்போ நான் இப்போ எங்கே இருக்கிறோம்னா எல்லாம் ரொக்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் ரொக்க அழகிக்குது. இதான ரொக்கு இருக்கிறது. அதுதான் இல்லை ரொக்க. ஆனால் இந்த எல்லா ரொக்க பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து மினி அடம் ஸ்பீக் வந்துக்கிறோம். அப்போ நாங்கள் எல்லா ரொக்குக்கும் தனியாக போகலாம். அதுக்கு போகலாம். அது இல்லை, அதுக்கு வெஹிக்கிள் போகலாம், இல்லாட்டி நடந்து போகணுமா? அதுக்கு வெஹிக்கிள் வந்து கிட்டல் இல்லைன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கிட்ட போயிட்டு அதுலேருந்து அதுவும் நடந்து போயிடும். மேலே நடந்து போயிடும். கொஞ்சம் தூரம் நடந்து போவோம். அந்த ரோட் கொஞ்சம் சிக்கலான ரோட். கொஞ்சம் ரோட்னா இப்போ காட் ரோட் மாதிரி ஆகியும். அட்வென்ச்சரஸ் ஆகி அந்த ரோட்டில் அப்படின்னா அதுக்குன்னு ஒன் டே செலவழிக்கணும். ஆக்சுவலி நம்ம இப்போ எங்களோட ப்ரோக்ராமே ஒன் டே தான். அதனால ஒரு 2-3 பிளேசஸ் எல்லையில பார்த்துட்டு போக வந்து இப்போ மினி அடம் ஸ்பீக். அடுத்ததான் என்ன பிளான்? அடுத்தது ராவணா இல்லை வாட்டர் ஃபால் போகிற பிளான் ஒன்று. டைம் ஷெடியூல பார்த்துட்டு போகிற மாதிரி தான். இப்போ இது வந்து என்ன நார்மல் ரூட். இங்கே வந்து ஸ்கை வாக்னா புதிய இது ரூட் ஒன்று அமைச்சிக்கிறாங்க. மினி அடம் ஸ்பீக்கு போகிறதுக்கு ஒரு ரூட் உண்டு. இது போகிறதுக்கு எதுவும் பே பண்ணணுமா? இது பெர் பர்சன் 3,500 பெர் பர்சனுக்கு. ஒருத்தருக்கு 1,500. நார்மல் ரூட்டில் போகிறதுக்கு ஃப்ரீ தானே? அது ஃப்ரீ தான். அது ஃப்ரீ. அப்போ நம்ம அதே செலக்ட் பண்ணுவோம். இப்போ செலக்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பட்ஜெட் இல்லை. சம்மன் சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, நம்ம ஏதாவது நார்மல்லே போயிடுவோம். அடுத்து இது என்னது மாதிரி? இதுதான் ஃப்ளைங் ராவணான்னு சொல்றது. ஜிப் லைன். ஃப்ளைங் ராவணா இதுதான் மெயின். ஃப்ளைங் ராவணா மெயின் ஸ்பாட். இதுதான் ஜிப் லைன். ஒருத்தருக்கு 5,000. இங்கேருந்து அந்த இதோண்டிக்குது. அங்கே மட்டும் போகுது. நல்ல தூரம் தான். ஆனால் 5,000. இன்னொண்டிக்குது ஏடிவிக்குது. ஏடிவினா ஜீப். இந்த 4-wheel ஜீப்னு சொல்லுவாங்க. 4-wheel ஜீப். அந்த ஜீப்பில் அதுவும் 5,000. ஒருத்தருக்கு 5,000. வேறு நிறைய இது இருக்குது. எப்சீலிங், கான்ஃபிடன்ஸ் ஜம்ப், அப்போ நிறைய இருக்குது. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். கிட்ட உங்களுக்கு எதுக்கு வேணால் டிக்கெட் எடுத்து நீங்கள் போயிட்டு போகலாம். ஆனால் டிக்கெட் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். எக்ஸ்பென்சிவ் தான் இருக்குது. ஃபாரினர்ஸ் லோக்கல்ஸ் வந்து வேறு டிஃப்ரெண்ட் இருக்குதா? டிஃப்ரெண்ட் இல்லை. கொஞ்சம் எல்லாத்துக்கும் சேம் அமௌண்ட் தான் கொடுக்குறோம். பொதுவாக ஃபாரினர்ஸ் லோக்கல்ஸ் எல்லாருக்குமே சேமாக தான் வர போகுது. இதுதான் ஏடிவி ஜீப். இந்த அவங்க இதில் போகிறாங்க. என்ன பேர்? ஏடி ஜீப். எது அந்த இதுக்குள்ளே இருக்குது. பப்ஜியில் பக்கி மாதிரி. இப்போ இவங்க எங்கே போகிறாங்க? அந்த 2 ஃபாரினர்ஸ் இல்லை 2 ஃபாரினர்ஸ் இந்த அவங்க இதெல்லாம் வச்சுட்டு போகிறாங்க. அவங்க அங்கே தான் ஃப்ளைங் ராவணாங்க தான் போகிறாங்க. ஃப்ளைங் ராவணாக்கு தானே? சரி, அவங்க போகிறத நாங்கள் மேலே போய் பார்ப்போமே. ஸோ கைஸ், நாங்கள் வெளியே சொன்னது இது வந்து சிப்லைன் இதுன்னு சொல்லி. ஆனால் இது இல்லை சிப்லைன். சிப்லைன் அந்த தான் இருக்குதாங்க பாருங்கள். ஃப்ளைங் ராவணா மேலே ஃபோட்டோவில் இருக்குது. அதான் சிப்லைன். ஜூம் பண்ணுறோம் பாருங்கள். அங்கே தான் சிப்லைனில் கீழே போவாங்க. நாங்கள் அவங்க ஒருத்தவங்க போகிறத நாங்கள் வீடியோ எடுப்போம். இதில் பார்ப்போம். கைஸ், அவங்க போக போகிறாங்க. சிப்லைனில் கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே கேமராவுக்கு வந்து வேறு ப்ரைஸ் போகுது. ட்ரோன் வீடியோஸ் இருக்குது. ஆனால் இதில் என்ன மாதிரின்னு தெரியாது. சிப்லைனில் போய்க்கில் ட்ரோன் வீடியோ பண்ணுமா, அதில் டீட்டெயில்ஸ் தெரியாது. அதில் நாங்கள் போகிறோன்னு சொன்னால் தான் நாங்கள் அதில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்க முடியும். நான் இப்போ நம்மளை பார்த்து மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா ஈச் பர்சனுக்கு 5,000 கொஞ்சம் பிக் அமௌண்ட். இப்போ நாம் வந்த ட்ரிப் நாம் இப்போ டோட்டலாக பட்ஜெட் போட்டதே 2,500 தான். அப்படி இருக்கும்போது இந்த இப்போ கனெக்ட் பண்ணிட்டாங்க. போகிறாங்க. செக் பண்ணுறாங்க. சேஃப்டி ப்ராசஸ்லாம் நல்லா பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களோட வெயிட்டுக்கு அது இடையில இருந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சேஃப்டி ப்ரோட்டோக்கால்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்க.
ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்களே பயந்து வந்து போகிறாங்க. ஹாய் மணிஷ்காட், நாங்கள் வந்துருக்கோம். வியூ வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு வழங்குறது பாருங்கள். இதுதான் லிட்டில் லாடன்ஸ்பிக்கில் இருக்கிற ரெஸ்டாரண்ட். அதில் ஹெலிபேடும் இருக்குது. ஸோ லிட்டில் லாடன்ஸ்பிக்கை பற்றி நீங்கள் இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? லாடன்ஸ்பிக்லேருந்து மெயினாக எல்லாம் பக்கம் வாக்கியிருக்கும். அதுதான் எங்களோட அதுலேருந்து வந்து நான் கீழே பார்த்தோம்னா ரோடெல்லாம் இல்லை நான் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல இப்போ ஸ்பீக்கிற இடத்துல சமயம் காத்தா தண்ணி அடிச்சு மழை தான் இருக்குதா? மழை இல்லை, மழை இல்லை. அந்த பனி அந்த இது படுற மாதிரி நல்ல நல்ல ஒரு வியூ பாயிண்ட். நீங்கள் சொன்னால் என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். இது அந்த மற்ற ஒரு 2 மலையில் என்ன மலை? அதுவும் ஏரியில் ஒரு மலை தான். இன்னும் போய் பார்க்குறோம். பேர் லிட்டில் இருக்குது, கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. முக்கியமான விஷயம் சின்ன பிள்ளைகள் பெரியவங்க இருக்கும்போது கவனமாக பிடிப்பாங்க. ஏன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். நாங்களே கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறணும். இதெல்லாம் வீடியோ பண்ணல. ஏன்னு சொன்னால் ஃபோனில் தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். கோப்ரோ ஒன்றும் இல்லை நம்மக்கிட்ட. ரிசோர்ட் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு போகிறோன்னா எல்லாத்துக்கும் வசதி இருக்குது. பேமெண்ட் எல்லாம் தெரியாதுன்னு. ஏன்னா நாங்கள் ரிசோர்ட்டில் தங்கலை. ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எப்படி நான் வந்தோம் எப்படி நான் இருக்கோன்னு சொல்லிட்டு. மெயினே இந்த வியூ தான் இப்படி இருக்குன்னு நல்லா பாருங்கள். இவ்வளோதான் கைஸ். வீடியோ ராவணையில் போகிறதா அதை நம்ம பெண்டிங்கில் இருக்குது. பெண்டிங் போனால் நாங்கள் அடுத்த வீடியோ போனால் கட்டாயம் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். ஸோ பை கைஸ். ஹலோ ஸ்குவாட், பாயின்னு சொல்லிட்டேன். பட் இங்கே அதை நான் வந்து பார்த்து சொல்லலை. இங்கே வந்து கிட்டத்தட்ட செங்குத்து இறங்குற மாதிரியே போகுது. நல்லா பாருங்க. கவனம் அதுனே ரியல் அட்வென்ச்சர்ன்றது தங்க அப்படியே செங்குத்தான் போகிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க அந்த மலை எப்படி இருக்குது. நான் ஆரம்பத்தில் நினச்சேன் சும்மா சாதாரணமாக இருக்கும்னு. ஆனால் இப்படி ரியல் அட்வென்ச்சராக இருக்குது இது. Anna, tu viens? On s'arrête à moi si vous voulez. Juste là, pas plus loin. எடுத்துட்டா மாதிரி வீடியோ டேமர். ஓ எப்படி இறங்குறீங்க? ஸ்லிப் மிஸ் ஆயிருச்சு. அப்புறம் கஷ்டம் தான். ரியல் அட்வென்ச்சர் கைஸ். ஸோ கண்டினியூவாக வீடியோ எடுக்கலாம்னு கேட்டால் கஷ்டம். நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். திரும்பி ஆரம்பத்துலேருந்து நான் அவங்களை இறங்கிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இவ்வளோத்தோட நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கே கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்கிறது. இப்போதை அர்த்தமாக்குதே இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளையோர் அர்த்தம் காட்டுமே. ஸோ எப்படி ஏறுறாங்கன்னு பாருங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம். என்னென்னா இது ஃபுல்லாக வீடியோ பண்ணி காட்டணும்னு ஆசை. நான் போகவே இல்லை. என்கிட்ட ஃபோன் தான் கையில் ஹேண்டில் பண்ணிட்டு போகல. அதனாலே அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாகவே ரியல் அட்வென்ச்சர் பார்த்த மாதிரி இருக்கும். மேலே போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு புரியல சார் வராங்க. ஸோ வந்துட்டோம். எதுவுமே இல்லை. திரும்பி ரிட்டர்ன் போய்கில் இருக்குது கஷ்டம். பட் அங்கால வந்து அவ்வளோ அட்வென்ச்சர் பண்ணுறீங்க.